அபியை வேணும்னே வந்து ராகு வந்து அப்படியே வழியிலே விட்டுட்டு வந்துடுறாரு. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. யோ நில்லையா அப்படின்றாங்க. ஆனால் வந்து அவர் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே வந்து வீட்டுக்கு வராரு ராகவ். அவரை பார்த்துட்டு வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அபி எங்கடா நீ மட்டும் வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் கூடலாம் வரலையா, எங்கள் கூடலாம் எங்கே வந்தா, உன் கூட தானே வந்தா அப்படின்னோடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கூட தான் வருவான்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னோடனே அது எப்படிடா வருவேன், கட்டின பொண்டாட்டியை வந்து கூட வச்சு கூட்டின்னு வர தெரியாதா உனக்கு அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. ராகவ் வந்து யோசிக்கிறாரு, முதல்ல போயிட்டு பாட்டிக்கு தெரிஞ்ச பிரச்சனை அவன் முதல்ல போய்ட்டு அபியை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து அபியை தேடி போகிறாரு. இங்கே அபி எந்த இடத்துலையுமே கிடைக்கல. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு ராகவ். எல்லா இடமும் வந்து தேடிட்டே இருக்காரு. ஆனால் அபியை காணவே காணோம். ஐயோ இங்கே தானே விட்டுட்டு வந்தோம், காணவே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், அவள் தான் என்ன தான் பண்ணாலும் நான் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லா இடத்தையுமே தேடி தேடி பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து அபி கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கிடைக்கல அப்படின்னோடனே அபி கிடைக்கலையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி அபி வந்து விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி வந்து அப்படியே மயக்கடிச்சு விடுறாங்க. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அபிக்கு எதுவும் ஆகாதில்ல, அபிக்கு எதுவும் ஆகாது பாட்டி, ஏன் பாட்டி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாட்டி வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, அபியோட தான் நீ வரணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை அவங்க அப்படின்னோடனே ராகு வந்து இன்னும் வந்து மும்முரமாக தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே இல்லை, என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாரு. எங்கள் அபி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கடற்கரையில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபி வந்து அந்த அலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. ராகு விட்டுட்டு போனோன்னே அங்கே வந்து நிறைய ரவுடிஸ்லாம் கொஞ்சம் பேர்லாம் வந்து இருக்காங்க. அவங்களால பார்த்துட்டு அபி ரொம்ப பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களும் கிட்ட நெருங்குற மாதிரி இருக்குது. அபி தூரமாக போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக விக்னேஷ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே வராரு. அவர் வந்து அபியை பார்த்துடுறாரு. என்ன தனியாக இருக்காங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் ஃபோன் பண்ணுறாரு ராகவுக்கு. அபி இங்கே தனியாக இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அங்கே இருக்காளா, அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து ராகவ் வராரு. இங்கே வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவை பார்த்தோன்னா அப்படியே பயந்து அபி என்று ஓடி வந்து அப்படியே ராகவை கட்டிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்றாரு. நீங்கள் என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி சாரி நான் தெரியாமல் விட்டுட்டு போயிட்டேன், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அடுத்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எல்லாருமே அபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அபி ரொம்ப பயந்துட்டா அப்படின்னோடனே சரி ஓகேடா, அவள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, முதல்ல வந்து அவளை ரூமுக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபி வந்து சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படிக்கட்டில் ஏறுறாங்க. அப்போ அபி வந்து விளையாடுற மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அந்த டைமில் அபி வந்து அப்படியே ராகவோட கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க தெரியாமல். அடுத்து வந்து ராகவ் வந்து அப்படியே வந்து பார்த்து 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. எல்லாருமே வெக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த முரளியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. என்ன இது, இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறாங்க, அபி என்ன இப்படி மாறிட்டா, ஃபுல் அண்ட் ஃபுல் அபி வந்து ராகவ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே வந்து உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சித்திக்கிட்ட புலம்புறாரு, நான் இதை விடவே மாட்டேன், அபி டோட்டலாக மாறிட்டா, ராகவுக்கு வந்து ராகவ் இருக்கணும்னு நினைக்கிறா, ராகவ் கிட்ட அவ்வளோ வந்து பாசமாக நடந்துக்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித்தி, கண்டிப்பாக வந்து அபி ராகவ் வந்து விரும்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே எனக்கும் அதாண்டா சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க, வேறு என்ன சொல்கிறது, நான் தான் அப்போயே சொன்னேனே தாலியோட பவர் என்னன்னு சொல்லிட்டு, தாலி ஒரு பொண்ணு கழுத்தில் ஏறிட்டா அவனை புருஷனை அவள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுவா, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான், அதே மாதிரி தான் அபிக்கும் நடந்திருக்கு அப்படின்னோடனே இது நடக்க விட மாட்டேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் ராகவ் வந்து விரும்புகிற மாதிரி தெரியலையேடா, இருந்தாலும் ராகவ் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரான். அதே மாதிரி ராகவ் வந்து அவளுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறான், இதை இப்படியே விட்டால் வேலைக்காவது, இவங்க 2 பேர் பிரித்து தீரணும், அதுக்கு ஏதாவது யோசிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சுந்தரி வந்து ஆமாம் ஏதாவது பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது முடியுது.